வீட்டில் பிரெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிரெட் எக் பஃபை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு பிரெட்டை ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது பிரெட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சோம்பு, கருவேப்பிலை, பொடியை நறுக்கினா ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயே ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் இப்போ தயாரிச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ உள்ள இந்த ஆனியன் ஸ்டஃபிங் வச்சு மேலே ஒரு பாதி முட்டையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த வந்து நீங்கள் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஓரங்களில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு 4 ஓரங்களையும் மடித்து வைக்க வேண்டியது தான். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் எல்லாத்தையுமே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். 2 பக்கம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பிரெட் எக் பஃப் தயாரிடும். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.